ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து மஷ்ரூம் கட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வீடியோ பண்ண போகிறேன். இப்போ நிறைய பேர் வந்து குட்டீஸ்க்கு வந்து வீட்டில் வந்து எப்படி ஈஸியாக ஹேர் கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்க போகிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் நிறையா போடுவேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹேரெல்லாம் நல்லா வெட் பண்ணிக்கிறோம். எதனால் வெட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படின்னா தான் நமக்கு எக்ஸஸ் ஹேர் எது அப்படிங்கிறத கோம்பண்ண தெரியும். மறக்காமல் கிளாத் ஒன்று குழந்தைங்கள சுற்றி போட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, அது முடி வந்து மேலே குத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்புறம் குழந்தைங்க வந்து ஹேர் கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சமாளிக்க முடியாது. இப்போ ஃப்ரண்ட் சைடு ஹேர் தான் ஃபஸ்ட் நம்ம வெட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு நல்லா கோம் பண்ணி விட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக பார்த்து வெட்டிட்டு சைடு வர வந்து அப்படியே நல்லா கிராஸாக கொண்டு வந்துடும். காதுக்கு மேலே வர முடிய வெட்டிடுங்க. பேக் சைடு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ, குழந்தைங்களுக்கு எந்த அளவு லென்த் இருந்தால் நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வெட்டுங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சீக்கிரம் ஹேர் வளர்ந்துடும். இப்போ கிருத்திக்ஸாக்கெலாம் சீக்கிரம் வளர்ந்துடும். அதனால் நான் எப்பவுமே கொஞ்சம் ஏற்றி தான் வெட்டுவேன். உங்களுக்கு இந்தளவுக்கு ஏற்றி பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் இறக்கி வெட்டிக்கோங்க. அதுமாதிரி ட்ரிம்மரை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 3mm பிளேடை போட்டு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எடுக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. ட்ரிம்மர் போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி அந்த காது பக்கமும் வெட்டி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ வந்து ட்ரையரை போட்டு விட்டுறலாம். ட்ரையர் வந்து அந்த முடியெல்லாம் வந்து உள்ளே போயிருக்கும். என்ன தான் கிளாத் போட்டிருந்தாலும் அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு குத்தாமல் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சீப்பை வச்சு இந்த மாதிரி உள்ளே கூடி அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டு ட்ரை பண்ணி விட்றோம். இப்போ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சோடனே ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என் வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், டாட்டா.